அட்டையெல்லாம் கலக்குடா. இப்போ விட்டா டைம் கிடைக்காதுடா. இருக்கிறது தமிழ்நாட்டோட மிக உயரமான பிளேஸ்ன்னு சொல்கிறப்ப தொட்டபெட்டா. ஸோ தொட்டபெட்டாவோட தற்போது நிலை இதுதான். மயான காட்சி அளிக்குது. இவட வழிய சொர்க்கமே கண்டு கல்கண்டு ஒட்டு வரலாம். ஒட்டு உதகை மாட்டலாம். யானை நட மாட்டலாம். நாங்கெல்லாம் சுற்றியவே கரகரகம் சுற்றி அங்கிட்டு இங்கிட்டு வீசுவோம். வாரே வாரே எவனை கண்ணு மாடி காட்டிட்டு போறான்டா. நானே கட்டடா. அவன் தான் கொஞ்சம் மிஸ் காட்டிட்டு போறான். அடி என் கிளவுஸ்ல வச்சிட்டு போதும். அடி யானை நட மாட்டவா. நாங்கெல்லாம் கும்பியவே கரகரகம் சுத்தி அங்கிட்டு இங்கிட்டு வீசுவோம். இங்க ஒரு ஸ்பாக் ஆரம்பிச்சுடா. தர ஸ்பாக் அதோ பருவானம் விளக்கு கட்டுது மேகம் விலகி போகுது சோகம் நிர்வா ஸ்பாக் வந்துருச்சுடா. ஸ்பாட்டை போடு. சொடக்கு மேல சொடக்கு போடுது என் கை. செம்மடா. வெறுத்தனமா இருக்கு. பயங்கரமா இருக்குங்க. ஆனா உண்மையிலேங்க தொட்டபெட்டா பயங்கரமா இருக்கு. கீழே ஊட்டியில ஸ்பாகே இல்ல. பட் இந்த ஏரியா பக்கம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பனிமூட்டமா இருக்கு. ஒரு மாதிரி ஜெயிச்சாண்டிக்கா பயங்கரமா இருக்கு. இல்லை என்னடா இது ப்ரொடக்டர் எதுவும் பாஞ்சிடாம கிளைமேட்டை பார்த்தியா? இந்த தண்ணி எடுத்து செம்மையா இருக்கும். இங்கெல்லாம் நிக்க வேணாம் சொன்னா. ஒரே ஒரு அந்த இதை மட்டும் எடுத்துக்கலாம்டா. இதை மட்டும் எடுத்துட்டு போயிடுவான்டா. சேஃப்டி இல்ல. நல்லா இருக்குடா. எவனுமே இல்லை. இதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா? பிக்கல ஒரே ஒரு வீடியோ ஸ்லோ மோஷன் நான் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. கிளைமேட் எப்படி இருக்கு அத மாதிரி சொல்லு. இது அப்படியே பிடிச்சிக்க. அப்படி இல்ல என்ன ஃபோக்கஸ் பண்றா. என்ன ஃபோக்கஸ் பண்ணு. இது மட்டும் புடுறா. சும்மா மட்டும் வரண்டா. நல்லா இருக்குண்டா. இப்போ விட்டா டைம் கிடைக்காதுடா. செம்மையா இருக்கா. பாரு அட்டையெல்லாம் கலக்குடா. அட்டையெல்லாம் கிடக்கா. டேய் அறியாமல் நாம் இருக்க அழகாக நீ திருக்க காதல் மழை ஆயுள் வரை கூறுமடி. என்னை மறந்தால் உன்னை மறவாது நெஞ்சோடு நான் இருப்பேன். ஆனால் உண்மையிலேங்க எங்கள் வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது எந்த இடம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். தொட்டபெட்டால இதுதான் இப்போ நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டோட மிக உயரமான பிளேஸ்ன்னு சொல்கிறப்ப தொட்டபெட்டா. டேய் போயிட்டியா? எங்க ஆள் யாருமே இல்லைங்க. ஸோ இப்போ நம்ம தொட்டபெட்டாவில் தான் இருக்கோம். தொட்டபெட்டாவில் இந்த ரூட் எங்கே போகுதுன்னு தெரில. பட் போகிற ரூட்டு தான். இன்னும் தொட்டபெட்டாக்கே ஃபுல்லாக போகல. போகிற வழியிலே இவ்வளோ ஸ்பாகு. ஸோ கண்டிப்பாக போயிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடுறேன். ஸ்பாக் இருக்குன்னு தெரியும். பட் இந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. என்னடா பண்ணிகிட்ருக்க? பார்த்து போ. எதுக்கும் தண்ணியில் கால் வச்சு அலசிட்டு போண்டா. பார்த்துங்க.
என்னங்க ஃபோட்டோகிராஃபியில் எடுத்து முடிச்சாச்சா? பேக்க புட்றா அதை அதுக்குள்ளே தொத்துனான், ஏறுறதுக்கு தொத்துனான் போது. நான் தெரிஞ்சு போய் ரெயின் கோட் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். போகலாமா? புரியல. இதில் ஏறுதாடா வண்டி. போ ஓ, ஒரே மயான காட்சி அளிக்குதுங்க தொட்டப்பேட்டா. ஸோ தொட்டப்பேட்டாவோட தற்போது நிலை இதுதான், மயான காட்சி அளிக்குது. என்னதே புரியல. இந்த வார்த்தை நிறுத்துறா. எதுக்குடா? நீதாடா இப்போ சொன்ன, என்னடா ஃபோட்டோவே எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. நிறுத்துறா. இல்லையா அந்த ஏன்னா அந்த பெருசு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் போகுது. எங்கிட்டு விழுந்து சாவுறாங்க. பெட்ரோல் எது லீக் ஆகுதா? ஏன் அது தண்ணி தான்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாண்டு போடு அந்த பக்கம். யாப்பே வண்டியை கீழே போட்டேன்டா. என்னடா ஸ்டாண்டு போடலையா? இல்லை ஒரு ரியாக்ஷனாவது கொடுத்தாராடா. எனக்கு மனசே போயிருச்சுடா வண்டி கீழே விழுந்ததோட. ஹியூமனிட்டி இல்லைங்க. பாரு நான் வரப்போகுதுன்னு. ஸோ தொட்டப்பேட்டாவோட தற்பனிலை இதுதாங்க. இதுதான் தொட்டப்பேட்டா. இப்போதைக்கு இந்த ரேஞ்சில் தான் இருக்கு. சரி, ஒரு டைம் கீழே போட்டால் இன்னொரு டைம் போட மாட்டேன். வரா என்னடா சூப்பர். சப்போஸ் வண்டி ஸ்டார்ட் ஆகலாட்டி என்ன பண்ணுறது? இறக்க இருக்கா? எவ்வளோ தூரண்டா இறக்கி கூப்பிட்டு போவேன். ஸோ தொட்டப்பட்டாங்க. உண்மையிலே தொட்டப்பட்டா செம்ம ரூல். இதை பற்றி உன்னோட கருத்து என்னடா? சொல்கிறா, மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்ன? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இங்கே அதிகமாகவே ஸ்வாக் இருக்கு. மறந்துரு. என்னடாச்சு? ஒண்ணுமே தெரியல. சூப்பர். இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன் ஸ்பாக் லைட் மாட்டலான்டான்னு. கேட்டியாடா கொஞ்சமாவது? ஸ்பாக் லைட் இல்லாமல் எப்படி அதிகமாக போறது? இருக்குடா, திருப்பினா உள்ள போயிடுவான்டா. ஒண்ணுமே தெரியல, ஒரே மயான காட்சியா இருக்கு. ஏய், தூரத்துல யாரோ வராங்கடா. ஆனா கொஞ்சம் வழி விடுங்க. உதகை மாட்டலாம் கோத்தகிரி. ஸோ நேராக போனால் ரைட் சைடில் போனால், லெஃப்ட் சைடில் போனால் உதகை, ரைட் சைடில் போனால் கோத்தகிரி. கிளைமேட் எங்கே போட்டு தாக்குதுங்க. உண்மையிலே வெரி திறமாக இருக்குது. ஸோ நீங்கள் லெஃப்டில் போனால் உதகை, ரைட்டில் போனால் கோத்தகிரி. நம்ம இப்போ போக வேண்டியது உதகை தான். இவட வழிய சொர்க்கமே கண்டு கல்சாண்டோ. யாத்திரையில் எங்கள் கண்டுள்ள பிளேஸ் என்னடாச்சு? வா, மயான காடுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் போல. இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு வார்த்தையே வரலைங்க, அந்த லெவல் இருக்கு. ஸோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் சர்ப்ரைஸ் ஒன்றுங்க கொஞ்சம் தீக்குது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல எடிட்டிங் பண்ணி. ஸோ ஃபஸ்ட் ஆரம்பிக்கலாம். டேக் 1 ஸ்டார்ட் டு ரெடி. ஸோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கு எனது இனிய அன்பான வணக்கங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு, அதாவது இந்த பார்ட்டு தேர்ட் வீடியோ. இல்லை இது மாற்றி சொல்கிறேனே. இந்த வீடியோவோட தேர்ட் பார்ட்டு, அதாவது தொட்டப்பேட்டா ட்ரிப்போட தேர்ட் பார்ட்டு தான் இது. ஸோ ஒரு ட்ராவலரோட எக்ஸ்பர்ட்டே யார் கூட போகிறோன்றதான் இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம்னா, ஒரு ட்ராவலை எந்த மாதிரி கிளைமேட்டில் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டிசம்பர் கிளைமேட்டை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பங்குனி வெயில் பல்ல காட்டிட்டு அடிக்கும். அப்போ எதுவுமே போக முடியாது. ஸோ இந்த யூனிவர்ஸ் நம்ம சொல்ல வருதுன்னா, கிளைமேட் இருக்கும்போது ட்ராவல் பண்ண, இளமை இருக்கும்போது அனுபவி, அவ்வளோதான்.
ஸோ லைஃப் இஸ் ட்ரூ சிம்பிள் மார்க் அந்த மாதிரி தான். ஸோ இருக்கிறவே லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். கஷ்டங்கள் துயரங்கள் 1000 பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு சிறகடித்து பறக்கணும். அந்த சிறகுகளை இந்த பைக்குகள் தான் நமக்கு அப்படின்ற சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அது என்னன்னா, நெக்ஸ்ட் வீக் நான் வெளியே ட்ரிப் போகலான்னு இருக்கேன். ஸோ அது எங்கே போகிறதும் எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அந்த கன்ஃபியூஷன் நீங்கள் தீர்த்து வைப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அது என்னென்னா, ஆப்ஷன் ஏ மசனகுடி, ஆப்ஷன் பி இடுக்கி, ஆப்ஷன் சி மூணாறு. ஸோ இந்த 3 பிளேஸில் எங்கே போகலாம் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் ஸோ அந்த ஏபிசின்றது மென்ஷன் பண்ணி போடுங்க. அப்படி இல்லை நம்ம பிள்ளைங்க யாராவது ஆப்ஷன் டி மென்ஷன் பண்ணி ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிளேஸஸ் எதுனாலும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அந்த பிளேஸ்க்கு நெக்ஸ்ட் வீக் நம்ம போகலாம். ஏன்னா டிசம்பர் இந்த சீசன் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து பொங்கல் தாண்டிட்டாலே அவ்வளோதான், வெயில் என்ன பொழக்கும்னு நமக்கே தெரியும். ஆனால் இந்த டைமில் ட்ரெயின் பிரித்து எடுத்துருச்சுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஆப்போசிட்டாக வெயில் அதை விட பொழந்து எடுக்கும்னு நினைக்கிறேன். அதை அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இப்போ இந்த டைமை என்ஜாய் பண்ணணும். அதானே, நாளைக்கு என்ன நடக்குதோ அது முக்கியம் இல்லை, இப்போ இந்த செகண்ட் என்ன நடக்குதோ அதுதான் முக்கியம். ஸோ இப்போ சீசன் அருமையாக இருக்குது. ஸோ இப்போயே ட்ரிப் போகலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்லேயும் பார்க்கலாம். ஸோ லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், டாடா பபாய்.